உங்க பொறந்த குழந்தைய நீங்க எவ்ளோ அழகா அப்சர்வ் பண்றீங்க அப்படின்றத நான் செக் பண்ண போறேன். என்ன புது அப்பா அம்மா ரெடியா? உங்க குழந்தைங்க 3 மாசத்துக்கு கீழ இருந்தாங்கன்னா, பெரிய சத்தத்துக்கெல்லாம் அழுறது, இல்ல ஜெர்க் ஆகுறது, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா? 3 மாசத்துக்கு மேல எந்த பக்கம் சத்தம் இருக்கோ, அந்த பக்கம் திரும்பி பாக்குறது, இல்லன்னா அப்பா அம்மா சவுண்ட் கேட்டா கொஞ்சம் காம் டவுன் ஆகுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. 9 மாசத்துக்கு மேல நல்லா பேப்லிங் தெரியும். அண்ட் மோர் ஓவர் அவங்க பேரு கூப்பிட்டா ரெஸ்பான்ஸும் இருக்கும். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். உங்க குழந்தைங்க பொறந்த 48 மணி நேரம் கழிச்சு ஒரு இயரிங் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது பண்ணீங்களா? பண்ணல அப்படின்னாக்கா, இப்பவே போய் உடனே பண்ணிருங்க. பொதுவா 48 மணி நேரத்துக்குள்ளேயே உங்க குழந்தைங்களுக்கு இயரிங் டெஸ்ட் பண்ணிருவாங்க. அதுலயே உங்க குழந்தைங்களுக்கு காது நல்லா கேக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இன்கேஸ் உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது இயரிங் லாஸ் இருந்தா கூட, அவங்களோட 3வது மாசத்திலேயே அந்த டயக்னோசிஸ பண்ணி, 6வது மாசத்திலேயே அதோட ட்ரீட்மெண்ட் பிளான ப்ரொசீட் பண்ணிடலாம். இது மூலியமா அவங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்ட நம்ம பாதுகாக்க முடியும். நல்லா காது கேட்டாதான் உங்க குழந்தைங்க சீக்கிரமா பேச ஆரம்பிப்பாங்க. இப்பவே போயிட்டு இயரிங் செக் பண்ணிருங்க.